ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். படவடப்பு ஏன் வருது அப்படிங்கிறத பற்றியான ஒரு விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு ரொம்ப படவடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்ககிட்ட வர மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டும் அதே மாதிரி தான், எனக்கு படவடப்பாக இருக்குது, படவடப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா பேஷண்ட்ஸ் இது கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க அடிக்கடி. ஸோ இந்த படவடப்பு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது 4 விஷயங்கள்னால வரும். ஸோ ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதயத்தில் இருக்கிற கோளாறுகள்னால பால்பிட்டேஷன் சொல்லக்கூடிய படவடப்பு வரலாம். ரெண்டாவது ஒரு சில மருந்து மாத்திரைகள்னாலையும் இந்த படவடப்பு ஏற்படலாம். மூணாவது மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சில பிரச்சனைகள்னால உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள், வளர்ச்சிதை மாற்றங்கள்னால இது வரலாம். ஸோ மற்ற காரணங்களும் இருக்குது. ஸோ இப்போ இதையும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாரடைப்புனால இந்த படவடப்புகள் வரலாம். ரெண்டாவது கண்டக்ஷன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதயத்தில் ஒரு நார்மலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதில் ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரிசிட்டி வேவ் இதயத்தினோட மேலறைகள்லேருந்து கீழறைகளுக்கு பரவலாக போகும். இந்த சைனஸ் நோடுன்னு சொல்லக்கூடிய நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இதுதான் இதயத்தை இயக்கி வைக்கும். அதாவது இதயம் சுருங்கிறதாகட்டும், விரியறதாகட்டும், இது நார்மலாக ரிதமிக்லாம் நடக்கணும். அந்த லப் டப் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது நார்மலாகவே நடந்துட்டு இருக்கணும். ஸோ அது இல்லாமல் இந்த கண்டக்ஷன் பேத்வேல ஏதாவது டிஸ்டர்பன்ஸஸோ அல்லது ஹார்ட் அட்டாக்னால இதனோட சர்க்கியூட் பாதிச்சிருந்துச்சுன்னா இர்ரெகுலர் ரிதம் வரும். இதனாலையும் பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இது இல்லாமல் இதயத்துக்குள்ளே வேல்வ்ஸ் இருக்கும். ஸோ நிறையா வேல்வுகள் இருக்கும். ஒன் வே ஓப்பனிங் வேல்வுன்னு சொல்லிட்டு, அதாவது பைகாஸ்பிட் வேல்வ்ஸ் இருக்குது, அதே மாதிரி ட்ரைகாஸ்பிட்ஸ் வேல்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறது இருக்குது, அயோட்டிக் வேல்வ் இருக்குது, பல்மனரி வேல்வ் இருக்குது. ஸோ இந்த வேல்வுகளில் ஏதாவது பிரச்சனைகள், வியாதிகள் இருந்துச்சுனாலும் படவடப்புகள் ஏற்படலாம். இது இல்லாமல் ஒரு சிலருக்கு கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இதயத்தினுடைய தசைகள் ஒன்றா ஹார்ட் அட்டாக் வீக்காக இருக்கலாம், இல்லைன்னா நான் இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேறு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளமாகவோ அல்லது மரபணுக்கள் பிரச்சனைகள்னாலையும் மருந்துகள்னாலையும் இதய ஃபெயிலியர் போயிருந்துச்சுனாலும் இந்த பால்பிட்டேஷன் உங்களுக்கு ஏற்படலாம். இது கார்டியாக்னால தான் வருதா அல்லது வேறு ஏதாவது காரணமா அப்படிங்கிறத நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதை டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் மூலிமா அதை தெளிவுபடுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ ரெண்டாவது என்னென்னா ட்ரக்ஸு. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், ரொம்ப ட்ரக்ஸ்லாம் நிறைய ஈவன் ஸ்கூல் பசங்களே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆம்ஃபிட்டாமின், கொக்கைன். ஸோ இதனுடைய யூசஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலும் இதனால் வரலாம். அல்லது ஓவராக ஆல்கஹாலிக் பேஷண்ட்ஸ், ஆல்கஹால் ஓவராக அப்யூஸாக இருக்கிறவங்க, அல்லது ஆல்கஹால் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு அதை டிஸ்கன்டினியூ பண்ணணுங்களுக்கும் இந்த பால்பிட்டேஷன் இருக்கலாம். ரெண்டாவது கெஃபைன் ஓவராக கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் இந்த பால்பிட்டேஷன் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கு தியோஃபிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்துமா பேஷண்ட்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து ரெகுலராக அவங்க எடுத்துக்க வேண்டியது வரும். ஸோ அந்த மருந்துனாலையும் ஒரு சிலருக்கு பால்பிட்டேஷன் வரலாம். ரெண்டாவது ஒரு சில பேஷண்ட் நைட்ரேட்ஸு, அதே எப்பினெஃப்ரின், இந்த மாதிரி ஒரு சில மருந்துகள் இதய கோளாறுகள் இருக்கிறப்ப எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பால்பிட்டேஷன்ஸ் வரலாம். ஸோ இதை ஒரு ஃபிசிஷியன்கிட்ட நீங்கள் இந்த மருந்துகள் அல்லது இந்த பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இதையும் நீங்கள் உங்களுடைய மருத்துவரனுடைய ஆலோசனையின் பேரில் இந்த பால்பிட்டேஷன்லேருந்து முற்றிலுமாக விடுபட்டு இருக்கலாம். ஸோ மூணாவது நான் சொன்னேன் மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு என்னென்னா, லைக் எப்படி நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இப்போ தைரோடாக்சிகோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சுகர் லோ ஆகிறப்பவும் இந்த படவடப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி உடம்புல கால்சியம் குறைபாடுகள் அதிகமாக இருந்தாலோ, அல்லது மெக்னீஷியம் ஓவராக கம்மியானாலோ, அல்லது பொட்டாசியம் கம்மியானாலும் இந்த இது வரலாம். சம்டைம்ஸ் இந்த மெக்னீஷியம் இதெல்லாம் அதிகமாக இருந்தாலும், அதாவது ஹைப்பர் மெக்னீஷியம்
மியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹைப்பர் கால்சிமியான்னு சொல்லுவோம். இது அதிகமாக இருந்துச்சுனாலும் வந்து அந்த படபடப்புகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே வந்து தவிர்த்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியோக்ரோமோசைட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிட்னிக்கு மேலே வந்து அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி ஒன்று இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு வந்து கட்டிகளாகவோ அல்லது ஏதாவது டியூமர் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் ஒரு சில வியாதிகள் வர்றது அந்த ஃபியோக்ரோமோசைட்டோமான்னு சொல்லுவோம். ஸோ இதனாலையும் வந்து படபடப்புகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெனோபாஸ் ஏஜ் அட்டன் பண்ணுறப்போ வந்து இது வந்து கண்டிப்பாக, அதாவது எபோவ் 35 மேலே இருக்கிற பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ரொம்ப கவனமாக இதை வந்து அவங்களுடைய கைனகாலஜிஸ்ட்ட வந்து ப்ராப்பரான ஒப்பீனியன் எடுத்துக்க வேண்டியது வரும். ஏன்னா மெனோபாஸ், ப்ரீ மெனோபாஸ் ஆர் போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேஜ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பால்பிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமாக பார்க்கப்படுறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். இது வந்து இந்த மெனோபாசல் ஏஜ்னால தான் இது வருதா, இல்லை வேறு ஏதாவது காரணங்களா, நாங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த காரணங்கள் வேறு ஏதாவது இருக்கா என்னங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப தெளிவுபடுத்திக்கணும். ஸோ அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அனீமியான்னு சொல்லுவோம், ரத்த சோகை. ஸோ இது இருக்கிறவங்களுக்கு பால்பிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கிறப்பவும் வந்து இது வரலாம். அதே மாதிரி அவங்கள பல்வேறு பிரச்சனைகளில் ஓவர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்துச்சுனாலும் இது வரலாம். ஓவரான எக்ஸசைஸ் பண்ணுற மூலியனாலும் இந்த பால்பிட்டேஷன் வரலாம். ஒரு சிலருக்கு வந்து மைக்ரைன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பால்பிட்டேஷன் வந்து வெரி காமன். அதே மாதிரி ஆங்ஸைட்டி இன்டியூஸ்டுன்னு சொல்லுவோம், மனக்கவலைகள், மன அழுத்தம். ஸோ இதனாலையும் வந்து பால்பிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அதனால் இந்த 4 காரணங்களில் வந்து வகைப்படுத்தி அதை வந்து உங்களுடைய மருத்துவர்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த பால்பிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து பெரிய பிரச்சனைகளான ஒரு அறிகுறிகள் தான் இந்த படபடப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து எக்ஸாமினேட் பண்ணி உங்களுடைய செல்ஃப் எக்ஸாமினேஷன் அல்லது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மூலியமாவோ அல்லது உங்களுடைய ரொட்டீன் பிளட் டெஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்து உங்களுடைய ஃபிசிஷியனவோ அல்லது உங்கள் கைனகாலஜிஸ்ட்டவோ அல்லது உங்களுக்கு இது வேண்டியப்பட்ட கார்டியாலஜிஸ்ட்டை வந்து உங்கள் பெரிய மேஜரான இஷ்யூஸ் எது இல்லை நம்மளுக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப தெளிவுபடுத்திக்கணும். ஸோ இந்த பல்பிட்டேஷனுக்கான காரணங்கள் மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரணங்களை வந்து நீங்களாகவே ஓன் டயக்னோஸ் பண்ணிக்காமல் உங்களுடைய மருத்துவரை அணுகி அவங்க மூலிமா இதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை எடுத்து அதுக்குண்டான மருந்துகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் வந்து இதுலேருந்து விடுபட்டு வாழலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.